வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஒரு பாவத்தின் சம்பளம் என்னன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். சம்பளம்னா என்னப்பா? கூலி. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு கூலி, கிஃப்ட். இப்போ நம்ம வேலை செஞ்சால் அதுக்கு நமக்கு சம்பளம் கிடைக்குது. பாவம் செஞ்சால் பாவத்துக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது. அதுக்கு யார் கொடுக்குறா? கடவுள் கொடுக்குறார். அப்போது என்னென்னலாம் பாவம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அந்த பாவம் செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகலாம். பாவம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா மதங்களுக்கும், அது இந்து மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும், எல்லா மதங்களிலும் என்னென்னா அவங்களுடைய கோட்பாடுகளை, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இது ஒரு தன்மை இருக்கும் இல்லைங்களா? அவங்க சொன்ன ஒரு கட்டளைகள் இருக்கும் இல்லைங்களா? அதை மீறுவது பாவம். ஒரே டோட்டலாக ஒன்றே ஒன்று தான். எந்த மதமும் நல்லது மட்டும்தான் செய்ய சொல்லும். எந்த மதமும் நீ அடுத்தவனை போய் கொலை செஞ்சா தப்பு இல்லை, கொள்ளையடிச்சா தப்பு இல்லை, திருடினா தப்பு இல்லை, விபச்சாரம் பண்ண தப்பு இல்லைன்னு சொல்லவே சொல்லாது. எல்லா மதமும் அன்பாக இருங்க அப்படித்தான் சொல்லும். அப்போது ஒவ்வொன்றும் மதங்கள், அதாவது இறைவன் நமக்கு என்ன கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை மீறுவது பாவம். அதை நம்ம மீறிட்டோம்னா அது பாவம். பொய் சொல்லாத, களவு செய்யாத, பிறன் பொருளுக்கு இச்சையாத. இந்த இச்சைன்றதான்ப்பா மிகப்பெரிய பாவம்ப்பா. ஆசை கூட பரவாயில்ல, இச்சை அப்படின்றது ஒன்று இருக்கு பாருங்க, அசிங்கம் அது. அந்த இச்சை, இந்த வார்த்தை கவனிங்க, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. இந்த பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை தருகிறது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். பார்த்தீங்களா? அதுக்கு தூண்டுகிறது என்ன? இச்சை. இச்சையானது என்ன அழகா எழுதியிருக்கு பாருங்க. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. இச்சை பெற குழந்தை தான் பாவம். அந்த பாவம் பூரணமாகும் போது மரணம் நமக்கு நேரிடுகிறது. ஹல்லேலூயா. அப்போது நாம் என்ன செய்யணும்? இச்சை, அது என்ன போட்டிருக்குன்னா, இச்சைன்னா அடுத்தவனோட பொண்டாட்டி, அடுத்தவனோட வீடு, அடுத்தவனோட வாசல், அடுத்தவனோட நிலம், அடுத்தவனோட வேலைக்காரன், அடுத்தவனோட வேலைக்காரி, இது எதுவும் மேலே உனக்கு இச்சை வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அது இருந்தால் பாவம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் கடவுளுக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மதத்துலேயும் பொருத்தனை பண்ணுவோம்ல. அப்போது அந்த பொருத்தனையை நிறைவேற்றலைன்னா பாவம். அது மாத்திரம் இல்லைப்பா, நன்மை செய்யாதிருந்தால் பாவம். சிலர் எனக்கு என்ன, நான் நல்லவனாக இருக்கேன், அதுதான் நான் ஒரு துரும்புக்கு கூட, அதாவது எறும்புக்கு கூட நான் துரோகம் பண்ண மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், யார்கிட்ட என்னம் நான் கேட்க மாட்டேன், நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறேன், நான் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நன்மை செய்யாதிருந்தால் உன் வீட்டு வாசற்படியில் பாவம் படுத்திருக்கும். நன்மை செய்யலைன்னா நீ பாவிதான். அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும், உன்னால் முடிந்த நன்மையை செய்யணும். இப்போது பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கு. பொய் சாட்சி சொல்கிறது பாவம். இப்போது பொய், ஒருத்தனை போய் ஆமாம் அவன் 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 அவனை கொன்னதை நான் கண்ணால் பார்த்தேன், அவன் திருடினதை கண்ணால் பார்த்தேன்னு பார்க்காட்டாலும் பணத்தை வாங்கிட்டு பொய் சொல்கிறது பாவம் தானே? ஆமாவா? ஆனால் வேதம் இன்னும் ஒரு பாவம் என்னவா, இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கும் போது, நாம் அதை நன்றாக தெரிந்திருக்கும் போது அதை பற்றி நமக்கு தெரியாதுன்னு சொல்லி விலகி போகிறதும் பாவம் தானா? இப்போ பார்த்தீங்களா பாவத்தை பற்றி? நமக்கு என்னன்னு வாழ முடியாதுல்ல. ரோட்டில் ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி கட்டு கடந்தா இப்போல்லாம் என்ன நடக்குது? ஐயோ நம்ம இப்போ போனோம்னா அவன் அங்கே கூப்பிடுவான், இங்கே கூப்பிடுவான், அவனை கேட்குறான், நமக்கு என்னத்துக்குடா வம்பு, வேண்டாண்டா, நமக்கு தெரியாதுன்னு சொல்லி போயிடுறாங்க இல்லையா? அது கூட பாவம் தானா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தன் அடிபட்டு கிடக்கான். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா நீ இவனை என்ன பண்ணுற, அவன் என்ன பண்ணுறான், போய் அவனுக்கு காயம் கட்டி, யாரோ ஒருத்தன்
ரோட்டில் ஒருத்தன் ஆடி விட்டு அவனுக்கு ஒரு அங்கேருந்து ஒரு இதை எடுத்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அவனை கொண்டுட்டு போய் ஒரு சத்திரத்தில் விட்டுட்டு, அப்பா நான் 3 நாள் ஆகும் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு, இந்த பக்கம் நான் போகிறேன், இவனுக்கு நீ எதனாலும் செலவு வச்சேன்னா அதை நீ செய்ப்பா, நான் வந்து உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறானா. இப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய், நீ உன் இஷ்டத்துக்கு நீ போயிடாத. கோள் சொல்வது பாவம், பிறரை பற்றி குறை கூறுவது பாவம். சிலர் என்ன செய்வாங்க, அது மாத்திரம் இல்லை, பிறரை பற்றி குறை சொல்கிறது பாவம் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இன்னும் என்ன தெரியுமா தெரியாத பாவம், அடுத்தவங்க மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறத கேட்குறதே பாவம். அநேகர் ஆண்கள் கூட அடுத்தவங்க வீட்டு கதையை சார் தெரியுமா சார் அப்படின்னு பேச ஆரம்பித்தா மணிக்கணக்காக உட்காந்து அப்படியா அதுதான்டா அப்படி நடந்தது இருக்கும் அப்படின்னு அவன் மற்றவர்களை குறித்து குறை, அவங்களுடைய குடும்பத்தை குறித்தோ மற்ற விஷயங்களை குறித்தோ பேசும்போது நாம் செவி கொடுத்து ஆமாம் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா அது பாவம். நீதிமான் தனக்கு அடுத்தவனை பற்றி பேசும்போது அவன் என்ன செய்கிறானா அதற்கு செவி சாய்ப்பதில்லைன்னு பைபிளில் போட்டிருக்கு. அவன் தான் நீதிமான். மற்றவங்களை பற்றி கேவலமாக பேசுகிறாங்களா, அதை நம்ம காதில் வாங்கக்கூடாது. நன்மை செய்யணும். இது இப்போ அவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான்னு அவன் வீட்டு கதை நமக்கு என்னத்துக்கு சொல்லுங்கள். இதை வீணாய் கேட்டால் அது நமக்கு பாவம்னு போட்டிருக்கு. இன்னொன்று, நம்ம இப்போ நம்ம சட்டத்தில் கூட பாருங்கள், கொலை செஞ்சால் பாவம் தான், கொலை செய்ய தூண்டுறதும் பாவம் தானே. ஒருத்தர் யார் கொலை செய்ய தூண்டுனானோ அவனுக்கு தண்டனை தானே. இப்போ தெரியுதா பாவம்? நான் கொலை செய்யலப்பான்னு சொல்கிறோம், ஆனால் கொலை செய்ய தூண்டுவது மகா பாவம். உதவி செய்யலை, உதவி செய்வதை தடுப்பது மகா பாவம். நீ ஏன்டா அவனுக்கு கொடுக்குற, பெரிய பாவம். அடுத்தவனுக்கு வருகின்ற நாம் நன்மை செய்யணும், ஆனால் அடுத்தவனுக்கு போகிற நன்மையை கெடுக்கும் போது அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தில் நம்ம விழ வேண்டாம். நம்ம அவங்களுக்கு ஏதோ நல்லது செய்கிறோம்னு நினச்சிட்டு அந்த பழி நம்ம மேலே வர வேண்டாம். இதுதான் பாவம். அதனால் பாவத்தை விட்டு நாம் என்ன செய்யணும், நீதியின் பாதையெல்லாம் நடக்கணும். என்ன கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிறாரோ கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், நமக்கு என்ன நம் மதம் என்ன போதிக்கிறதோ, போதனைகள்னு வச்சுக்கலாம், நம் மதம் என்ன போதிக்குதோ அந்த போதனைகளின்படி நடக்கிறது தான் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லா மதமும் நல்லதை தான் போதிக்குது. இப்போ நான் மதம்னு சொல்கிறதுனால சொல்கிறேன், நன்மைகளை மாத்திரம்தான் அது போதிக்கும். கெட்டது ஒரு மதமும் கெட்டதை போதிக்காது. மனுஷங்க தான் கெட்டவங்களா இருக்கிறாங்க, தீமை செய்கிறாங்க, அடுத்தவனுக்கு எடுக்க நினைக்கிறது மகா பெரிய பாவம். இன்னொன்று, சகோதரர்களுக்குள்ள கலகம் மூட்டி விடுறது மிகப்பெரிய பாவமா. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஆனால் 2 சகோதரர்கள் இடையே சண்டையை மூட்டி விட்டான்னா அது மிகப்பெரிய பாவம். அடுத்தவங்களுக்கு நம்ம சமாதானம் பண்ணி வைக்கணும், சமாதான காரணராக இருக்கணுமே ஒழிய சண்டையை தூண்டி விடுறவங்களா இருக்கிறது பெரிய பாவம். இப்போ நமக்கு நிறைய பாவங்கள்லாம் நமக்கு தேவன் ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தி இருப்பார், நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. பிறரை மதிக்காதது பாவம், பிறரை அவமதிப்பது மகா பாவம். கடவுளை அவமதிக்கிறதும் பாவம் தான். கடவுளை எப்போ அவமதிக்கிறோம், அவர் கற்பனைகளை மீறினா அவரை அசட்டை பண்ணுறோம், அவமதிக்கிறோம். அவர் காணிக்க மேலே பிரியப்படுகிற தகப்பன் இல்லை, பலியிடுவதை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் சொல்கிறார். எப்பா நீ எனக்கு பலி செலுத்தலாம் வேண்டாம்ப்பா, கீழ்ப்படி. தேவன் கடவுள் சொல்லுகின்ற ஒவ்வொரு மதங்களும் சொல்லுகின்ற போதனைகளுக்கு நாம் கீழ்ப்படிதல் தான், கீழ்ப்படியும் போது தான் பாவத்தை விட்டு நாம் விலகி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், உன் கண் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீ பார்த்துட்டேனாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். அவள் எங்கேயோ தான் இருக்கா, நீ அவளை சும்மா பார்த்துருக்க, விபச்சாரம் பண்ணிட்டான்றார். அப்போ பாவமானதுக்கு விலகி இருக்குன்னா நம்ம எவ்வளவு பரிசுத்தமாக வாழணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்ன்றது எல்லாத்துக்கும் தானே மரணம்ன்றது இல்லை, இது முதலாம் மரணம், அதாவது என்ன 2ஆம் மரணம்.
இப்போ நம்ம வந்து இப்போ செத்து போயிட்டோம், நம்ம ஆத்மா எங்கே போகும்? ஆண்டவர்கிட்ட போகணும்ல, இல்லையா? அப்போது இந்த பாவத்துக்கு சம்பளம் சொல்லுவாங்க. ஒருத்தன் வியாதியிலேருந்து செத்து போயிட்டான், அவன் ரொம்ப நரக வேதனைப்பட்டு செத்தான்னு சொல்லுவான், டேய் இவன் செஞ்ச பாவம்டா அப்படிம்பாங்க. இந்த ஜென்மத்திலே அந்த பாவம் அனுபவிக்கிறது. அவங்க மட்டும் இல்லை, அந்த 4 தலைமுறைக்கு தொடரும் அந்த பாவம். 4 தலைமுறைக்கு தொடரும். சிலர் முன்னோர்கள் செஞ்ச பாவம் அந்த ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெண்களை அது அது வந்து தொடரும். அந்த பாவத்தினுடைய விளைவு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாரம்பரியமாக அந்த சாபம் பலிக்கும். அந்த பாவம் அவங்க செஞ்சாங்கல்ல, அதனுடைய சம்பளம் தொடரும். அதனால் இன்றைக்கு அவரவர்கள் நாம் கடவுளுக்கு பயந்து, இறைவனுக்கு பயந்து, நாம் அவருடைய போதனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து மற்றவர்களை தன்னை போல நேசிக்கும்போது நம்ம நிச்சயமாக பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றதுக்கு பயந்து பாவத்தை விட்டு நான் விலகணும். ஒருத்தன் சொல்கிறான், ஒரு வாலிப பையன், அவனை வந்து அந்த வீட்டில் உள்ள ஒரு எஜமானியம்மா, புருஷன் வந்து வெளியூருக்கு போயிட்டார். அப்போது இவ வந்தால் ரொம்ப அழகான பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கடி போய் அவனை கூப்பிட்றான். அதாவது படுக்கைக்கு கூப்பிட்றான். ஆனால் இந்த பையன் வந்து வாலிப பையனாக இருந்தாலும் கடவுளுக்கு பயந்ததுனால அவன் வந்து அதுக்கு சம்மதிக்கலை. ஒரு நாள் என்ன பண்ணுறா, அவன் வந்து அந்த உள்ளுக்குள்ளே போய் ஏதோ சாமான் எடுக்கிறதுக்காக போகும்போது இவளும் பின்னாலே போயிட்டு, ஏன்னா இவ தான் எஜமானி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான், அவனை பாவம் செய்யும்படி அவனோட வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறான். அப்படி இழுக்கும்போது இவன் அவள் சொல்கிறா, நம்ம பாவம் அப்போ இதுக்காக அப்போ அவன் சொல்கிறான், உன் கணவர் இந்த வீட்டில் எனக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கிறாரு, ஒன்றை தவிர. அப்படி இருக்கும்போது நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்குறான். இதுதான், இந்த பயம்தான் நம்ம மனசுக்குள்ளே வந்தால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். தேவனுக்கு விரோதமாய், கடவுளுக்கு விரோதமாக நாம் என்ன செய்தாலும் அது பாவம். இன்றைக்கு பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? God bless you.